அண்ணாமலையாருக்கு அரோகரா. நம்மளாம் நடுத்தர குடும்பம். ஒரு கோவிலுக்கு போகிறோம். தினசரி நம்மளால் ஒரு தான தர்மன்றது நம்மளால் பண்ண முடியாது. தினசரி பண்ணுறது நம்மளால் முடியாத கஷ்டம். முடியாது, ரொம்ப கஷ்டம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு கோவிலுக்கு போகும்போது நீங்கள் எந்த ஒரு பொருளையும் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வராதீங்க. இப்போ கோவிலை நம்பி தான் அந்த தெரு வீதி முழுவதும் கடைகள் நிறைய பேர் போட்டிருப்பாங்க. அவங்களாம் யாரை நம்பி போட்டிருக்காங்க? கடவுளை நம்பி. கடவுளை நம்பி, அதுக்கும் மேலே அந்த கடவுளை நம்பி வர பக்தர்களை நம்பி தான், இல்லையா? அதனால் உங்களுக்கு என்ன ஒரு பொருளையும் நீங்கள் வீட்டிலேருந்து கொண்டு வராதீங்க. உங்களுக்கு தேவையான அனைத்து பொருளும், கோவிலுக்கு பூஜைக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் கோவில் வாசல்லையே கிடைக்கும், இல்லையா? அதனால் ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு கடையிலையும் வாங்குங்க. ஏன்னா நம்மளால் 10 பேர் பயனடையணும், இல்லையா? அதனால் பெரிய கடையில் அவங்கள வாங்க சொல்ல, நம்மளை மாதிரி ஒரு நடுத்தரமான ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் அந்த கடையை போட்டிருப்பாங்க. அவங்கக்கிட்டேருந்து ஒவ்வொரு பொருளை வாங்குங்க. ஒவ்வொரு பொருளை நீங்கள் வாங்கும்போது இறைவனிடத்தில் நீங்கள் தர்மம் செய்தால் போலவும் உங்களுக்கு 10 பேருக்கு நீங்கள் அவங்க பொருள்கிட்ட வாங்கியிருக்கீங்க. அப்போ அந்த 10 பொருளை வாங்கும்போது உங்களுடைய மன நிறைவுகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ கடவுளிடத்தில் போகும்போது முன்னாடியே நீங்கள் அந்த அன்பை உள்ளே கொண்டு போவீங்க. அப்போ நீ ஒரு உதவி செய்த அன்போடு நீங்கள் கோவிலுக்குள்ளே போகும்போது அந்த இறைவனை வணங்கும்போது இன்னும் மகிழ்ச்சியாக நீங்கள் கையெடுத்து வணங்குவீங்க. அப்போ இன்னும் நல்லது நடக்கும். உங்களுக்கு வீட்டுக்கு என்ன பூஜைக்கு தேவையான பொருட்கள் இருக்கோ, கோவிலுக்கு போயிட்டு வந்தவுடன் குங்குமம், மஞ்சள், சந்தனம், இல்லை விபூதி, இல்லை என்ன வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் அந்த தெரு வீதியிலே வாங்கிட்டு வீட்டுக்கு கொண்டு போங்க. அது தப்பே இல்லை. நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு தேவையான பொருள்லாம் சாமிக்கு வாங்கி கொடுத்துட்டு பூஜையை முடிச்சுட்டு மீண்டும் நீங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு எல்லா பொருட்களையும் வாங்கிட்டு தெரு வீதியில் வாங்கிட்டு போங்க. அவங்களுடைய தெரு வீதியில் இருக்க நடுத்தர குடும்பம் மகிழ்ச்சியாக இருந்தோன்னா அந்த வீதியில் வாங்கிட்டு போகிற நம்மளுடைய குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். சலிக்காமல் நம்ம வீட்டில் எல்லா பொருட்களும் இருக்கும். இறைவனோட அருள் நிறைந்திருக்கும். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.